ம்ஹ்ம். அதே நேரம் என்ன சொல்ல 25 தொடக்கம் 30 டிவிகேயும் இவங்க யாரு அதிமுக ஏடிஎம்கே வந்து அவங்களும் வந்து ஒரு என்ன சொல்ற 30 தொடக்கம் 32 பார்க்கப்படுது. ம்ஹ்ம். திமுக வந்து 20 தொடக்கம் 25 திமுக இருக்குது. நாம் தமிழர் வந்து 8 தொடக்கம் 10 பார்க்கப்படுது. ஓகே. இயல்பா இது நார்மலா இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னாலும் எல்லாரும் இது ஒரு ஹங் அசம்பிளி தான். இதுல பெரிய அளவுல யாரும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போற அளவுல இல்ல. இதுலயும் வந்து விஜய் முன்னணியிலன்னு சொல்லப்படுது. ஓகே, 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 ஓகே. இதான் நிலவரம். ஆனா இன்னும் ஒரு என்ன பிரச்சனை தெரியுமா டெல்சான்? இந்த நேரம் தமிழகத்துல அந்த தேர்தல் கணிப்புகள் எல்லாம் பெரும்பாலான பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் நிறுவனங்கள் வெளியிட்டுரும். ஆனா இந்த தடவை ஒன்றும் வெளியிடல. வெளியில. ம்ஹ்ஹ்ம். ஏன்டா கொத்தடிமைட்டு எல்லாம் காசை வாங்கிட்டு காவல் கிடக்குறாங்க அறிவாலயத்துல வெளிவிட முழுதும். முடியாம இருக்காங்க. ஒரு ம். ஒரு நிறுவனங்களும் முக்கியமான கருத்து கணிப்பு வெளியிடல. ம்ஹ்ஹ்ம். இப்ப பிரச்சாரத்துல வந்து சீமானா இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், விஜயா இருக்கலாம். ஆனா அதுலயும் வந்து இப்ப நேற்றும் ஒரு கருத்து கணிப்பு அப்பால் ஒரு செவ்வி ஒன்று பார்த்தனா அதுலயும் வந்து சொல்லப்படுது என்றால் தமிழகத்துல 4 அணி மோதல் இல்ல 3 அணி மோதல் தான் வலுவா இருக்குது என்ற கருத்தும் சொல்லப்படுது. இவர் கிட்டத்தட்ட பொட்டி சட்டி எல்லாம் சேர்த்து இப்ப இப்படி வடமாகாண சபைக்கு எங்கட தலைவர் இடப்பட்ட என்ன சொல்ற காத்து போன டயர் எல்லாம் அடிச்சு கடிச்சு ஓடுறாரோ அது மாதிரி ஸ்டாலின். ஆனால் இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான தேர்தல் ஒரு தரம் சரியா. கணிக்கல அது. ம்ஹ்ம். விஜய் வெல்லுமா, சீமான் வெல்லுமா, அல்லது எடப்பாடி வெல்லுமா, ஸ்டாலின். ஆனா ஸ்டாலின் தோக்கும். ஸ்டாலின் தோற்பது உறுதி. அதான் அந்த மற்றாக்கள் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கங்கசம்பள்ளி. கங்கசம்பள்ளி என்றாலும் திமுக ஆட்சி அமைக்காது. ம்ஹ்ம். ஏன்னா விஜய் கட்சி கையில பெரும்பான்மையான ஆசனம் இருக்கக்குள்ள விஜய் திமுக ஆட்சி அமைக்க விடாது. ம். இதுவும் ஒரு நிலப்பாடா இருக்கு. இதான் தமிழகத்தின் நிலைமை. சொல்லும்படியா ஒன்றுமில்லை டெல்சான். இவ்வளவுதான். ரைட். அப்ப அந்த அப்டேட்டுகளோட இன்னைக்கு நிறைவு பண்றோம். இன்னும் நாளைக்கு இன்னும் புதிய அப்டேட்டுகளோட சந்திக்கலாம். ஏன்னா உள்நாட்டிலையும் பெருசா இல்லை. ஏன்னா சொன்ன இப்ப அவருது எல்லாம் அவருது லீவ்ல வீடுகள் இருக்காங்க. ஸோ கண்டென்ட்ஸ் இல்ல. அரசியல்வாதி கண்டென்ட் கிரியேட் பண்ற அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் ஓய்வுல இருக்காங்க. நாளைக்கு நாளைக்கு மீண்டும் வெளியே வருவாங்க. வந்தோடனே நிறைய கண்டென்ட் நமக்கு அந்த கிடைக்கும். புத்தகம் எழுதுறவர் என்ன மாதிரி எழுதி கொண்டிருக்காரு. அவர் நாள் விடுவீங்களா? நெருங்குது. இன்னும் 7 நாள் தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. அவர்கிட்ட சொல்லி விடுங்க. ஒரு கதியா புத்தகத்தை எழுதி முடிக்கிறது. ஆமா.